ஹலோ மக்களே, வெல்கம் டு கண்ணம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோயா பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லா மசாலாவும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சு பண்ணுங்க, தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெயில் பச்சை மிளகாய் வணங்குறது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குங்க, மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துடுச்சுங்க, பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை 2 சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வெங்காயம் வதங்கி வந்திருக்குன்னு. அடி பிடிக்காம பொறுமையாக அதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடும். வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க. சிம்மில் விட்டு நீங்கள் வதக்கிட்டாலே போதும், தக்காளி நல்லா வதங்கிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குன்னு. நம்ம எந்த சாப்பாடு சமைச்சாலும் அது நல்லா வதங்கி வந்தாலே அதுவே தனி சுவையாக இருக்குங்க. இந்த எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். உங்ககிட்ட கடையில் வாங்கின மிளகாய்த்தூள்னாலும் நீங்கள் அதை அளவாக சேர்த்துக்கலாம், அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க. மசாலா எல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா இருக்கணும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம்.
தண்ணி சேர்த்து மசாலா நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நீங்கள் கொதிக்க விடுறதுனால அந்த மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்துக்குள்ளே நல்லா இறங்கி அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் போகும். இப்போ நான் சோயாபீன்ஸில் அதே உப்பு காரம் சேர்த்து கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா சேர்த்து சோயாபீன்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் சோயாபீன் சேர்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த தக்காளி வெங்காயத்துக்கூட சோயாபீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்மில் விட்டு மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து சோயாபீன்ஸ் கூட டேஸ்ட்டாக வரும். சப்பாத்தி தோசைன்னு சொல்லி இந்த சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோயாபீன்ஸ் கிரேவியாட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியில் நீங்கள் அதை டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தலையை தூவி குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமே சூப்பரான சுட சுட சோயாபீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக எல்லா சோயாபீன்ஸும் மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லா மசாலாவும் சைடில் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். ஆவி பறக்க சுட சுட சோயாபீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் உடனே இதை சோயாபீன்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா இதை சமைச்சிடலாம். இந்த சோயாபீன்ஸ் பிரியாணியோட சேர்த்து நான் சோயா வறுவலும் செஞ்சுருக்கேன். அதோடு இதை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாகவும் ஆகிடும். உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக சாப்பாடெல்லாம் சுவையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. எனக்கு பொறுமையே இல்லைங்க. இதில் 2 வெங்காயத்தையும் வறுத்த சோயாபீன்ஸையும் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா, அதோட சுவையே தனி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.